இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளர்கள்ட்ட எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு நான் கேட்கல. அண்ணே, நான் எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு ஒரு ஊர்ல போய் கேட்டேன். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பட்டிமன்றம் பேசுங்க லியோனி, நாங்க 10 நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா திண்டுக்கல்ல இருந்து கூட்டி வந்தீங்க? என்ன ஊர் முழுவதும் கொலா கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்க. நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்களா? நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்ல அண்ணாமலையா? லட்சம் பேர் திரண்டு இருந்தாலும் மக்கள் ரசிக்க, சிரிக்க, சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கையை பிடிச்சு மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி. பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலைய இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியுமா? மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு இன்னைக்கு நான் சொல்றேன் அண்ணாமலைக்கு, அண்ணாமலை பூரா பில்டப் தான். பில்டப்னா எப்படின்னா, ஒருத்தன் ஒரு டாக்டர்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், டாக்டர் ஐயா குடும்பத்துல பெரிய பிரச்சனை டாக்டர் ஐயா அப்படின்னு. அந்த டாக்டர் அவனை கூப்பிட்டு உட்கார்ற, நான் சொல்றபடி செய்ய, உன் குடும்பத்துல பிரச்சனை சரியாயிரும். சொல்லுங்க ஐயா. நீயும் உன் மனைவியும் ராத்திரி 9 மணிக்கு சரியா மொட்டை மாடிக்கு போய் ஒரு கைத்து கட்டில போட்டு பக்கத்துல உட்கார்ந்து கைய இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அவன் எப்படியே பாருங்க. அப்புறம் நெருங்கி உட்காந்து, அப்புறம் 12 மணிக்கு மேல, அப்புறம் சரி என்னமோ சொல்ல போறாரு டாக்டர்னு பார்த்தா, கலந்து பேசினீங்கன்னா பிரச்சனை சரியா போயிடும். ஏயா இத முதலே சொல்லிருக்கலாம்ல. அவரு சொல்றத பார்த்தா வேற என்னமோ சொல்ல போற மாதிரி நமக்கு தெரியும். அண்ணாமலை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது பூரா பில்டப் தான். 2 ஃபைல்கள் நான் தயார் செய்திருக்கிறேன். முதல் ஃபைல், இந்த துறையில் இத்தனை ஆயிரம் கோடி ஊழல், இதுல இத்தனை ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு ஒரு ஃபைல் தயார் பண்ணார். அதை காமிச்சாங்க. அந்த ஃபைல் பத்திரிகைக்காரெல்லாம் வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷங்க, வெளியிட்டு விட்டுட்டான். இப்ப பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் துறையில 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த ஊழலை அவரு சொன்ன பிற்பாடுதான் அமலாக்கத்துறையே சொல்லுது. ஆனால் அதற்கு நம் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அதுக்கு அற்புதமான விளக்கம் கொடுத்துட்டார். ஆன்லைன் டெண்டர்ல தான் எல்லாம் நடக்குது, நாங்கள் சட்டப்படி அதை சந்திப்போம், அண்ணாமலையின் முகத்தில் நாங்கள் கரியை பூசுவோம் என்று அந்த அமைச்சரே நேருக்கு நேர் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.